வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸர். இன்றைக்கி சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேட்டி தருமாறு எங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் சொல்கிறது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நன்றிங்க. இன்றைக்கி 80ஆம் ஆண்டு நம் பாரதத்து சுதந்திர வாழ்த்துக்களை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நேரம் எங்கேருந்து சார் வரீங்க நீங்கள்? இப்போ நான் தமிழ்நாடு மோட்டார் பாட்டிலர்ஸ் அசோசியேஷன் மதுரையில் பைபாஸில் இருக்குது. அந்த அசோசியேஷனில் எங்கள் கொடியேற்றுறதுக்காண்டி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சூப்பர். எங்கள் சங்கத்தின் சார்பாக பல நிகழ்வுகளில் கலந்துருக்கிறேன். குடியரசு தினத்துலேயும் எங்கள் கொடியேற்றிருக்கிறேன். சுதந்திர தினத்தில் இதான் முதல் முறை கொடியேற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அப்போ தான் நேராக அங்கேருந்து வரேன், வீட்டுக்கு வரேன். சரி, நல்லது. இப்போ இன்றைக்கி நாங்கள் ஒரு 4 விஷயங்கள் ஷேர் பண்ணேன். அதை சுருக்கமாக நம்ம சேனல்லையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 4 டாப்பிக்கில் முதல் டாப்பிக்காக நான் பேசுகிறது ஒரு லீடர். அதாவது இந்த அறுபாடுபட்டு பல தலைவர்கள் கடுமையாக உழைத்து உயிர் நீத்து உடைமைகளை இழந்து தியாகங்கள் செய்து தான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. அப்படி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்களில் நிறைய பேரை நமக்கு தெரியும், நிறைய பேர் நமக்கு தெரியாது. ஒரு அன்னோன் பர்சன் ஜாஸ்தி நிறைய தெரியாதவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்கிறவங்க திண்டுக்கல்ல ஐயங்கோட்டையில் பிறந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1916 1926 ஜூன் 16 பிறந்தாங்க. 100ஆண்டு விழா கொண்டாடி இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 1989 விருது கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் பத்மஸ்ரீ விருதும் பத்மபூஷன் 2020 கொடுத்துருக்காங்க. அவங்க 5 வயசு வரைக்கும் 7வது வகுப்பு வரைக்கும் அந்த கிராமத்தில் படித்து மேல் படிப்புக்காக வேண்டி காந்தி கிராமத்துக்கு வராங்க. அங்கே டிவி சுந்தரமையங்காருடைய தவ புதல்வி டாக்டர் சௌந்தர்யா ராமச்சந்திரன் அவங்க அந்த மேடத்தினுடைய சோஷியல் பங்களிப்பு. ஏன்னா அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க, சமூக புறக்கணிப்பு இருந்துச்சு, ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவங்க. இப்போ அவங்க நல்லா அரவணைப்பு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கும் போது அவங்க நிறைய தலைவர்கள் பார்க்குறது வைக்கிறது எல்லாமே பயணிக்கிறது ஏழைகளுக்காக பாடுபடுறதை வச்சு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. பீகார் வரைக்கும் பயணம் பண்ணுறாங்க. பூமிதான இயக்க தலைவர் வினோபா பாவே கூட ஒரு சிறந்த ஃபாலோவராக அவங்க மாறுறாங்க. காந்தி குமரப்பாவோடலாம் பழக்கம் ஏற்பட்டு காந்திக்கு 1946 கூட இருந்து பணிவிட செஞ்சவங்க. அந்த பூமிதான இயக்கம் தான் அவங்க ரொம்ப கவர்ந்தது. அதனால தான் அவங்க லாஃப்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. அது மிகச்சிறந்த இயக்கம். லாஃப்டிங்கிறது என்னன்னா லேண்ட் ஃபார் தி டில்லர்ஸ் ஃப்ரீடம். நில சுதந்திரர்கள் நிறைய நில சுதந்திரர்கள் இருக்காங்க, நில பிரபுக்கள். அவங்ககிட்ட இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி நிலத்தை வாங்கி ஏழைகளுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு. அந்த இதை அவங்க முறைப்படி செஞ்சுட்டே வந்ததுனால அவங்க இன்னைக்கும் நம்மளுடைய ஏழைகளுடைய வாழ்வில் மனசில் சுடர் விளக்காக பிரகாசிக்கிறாங்க. அந்த மேடம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பற்றி முதல்ல சொன்னேன். அடுத்து 2வது டாப்பிக்காக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம பாரதம் தான் நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு. லைக் யோகா, அரிய யோகக்கலையை பாரதம் தான் நம்ம உலகத்துக்கே கொடுத்துருக்கு. இன்னைக்கு எல்லா நாடுகளும் யோகா பயிற்சி பயின்று நல்லா சிறப்பாக வாழ்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பாரதம் நம்ம உலகத்துக்கு கொடுத்துருக்கு. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அதாவது பித்தாகரஸ் அப்படின்னு ஒரு கணித முறையில் படிச்சிருக்கோம். நம்ம அதை கண்டுபிடிச்சவர் பித்தாகரஸ் தேரம் கண்டுபிடிச்சோன்னா பித்தாகரஸ் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த என்கிற முறையை போதாயனர் அப்படிங்கிற பாரத நாட்டு ரிஷி தான் நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்காரு, உலகத்துக்கே கொடுத்துருக்காரு. இதை இங்கிலாந்து அறிஞர்கள் 1999 ஒத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி அல்ஜிப்ரா, கால்குலஸ், ட்ரைகோமெட்ரி கணித முறை எல்லாமே பாரதத்துலேருந்து தான் வெளியே போயிருக்கு. குவாட்ரட்டிக் ஈக்குவலேஷன் கணித முறை ஸ்ரீதராச்சாரியா அப்படிங்கிற பாரத நாட்டு ரிஷியால் 11ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா முதல்ல கிமு 700 நம்ம பாரத நாட்டில் தட்சசீலத்தில் தான் ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகமே இருந்திருக்கு. 10,500 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 50,000 புக்ஸ் பல துறைப்பட்ட புக்ஸ் கையால் எழுதுனது அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகமும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ரேடியோ வயர்லெஸ் அப்படின்னா மார்கோனி கண்டுபிடிச்சாருன்னு படிச்சிருக்கணும்னா அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த வேவ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த பெரிய விஞ்ஞானி யாருன்னா பாரதத்தை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர் தான் அந்த விஞ்ஞானி. அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண சுவாமி விவேகானந்தருடைய சீடர் சகோதரி நிவேதிதா கேட்குறாங்க, நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணி பேடன்ட் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், சந்திரபோஸ் சொல்கிறாரு, அறிவுங்கிறது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது, எல்லா கண்டுபிடிப்பும் ஆண்டவனையே சேரும், தனி மனிதனுக்கு உரிமை கிடையாது, அதன் மூலம் செல்வம் அடையக்கூடாது அப்படின்னு அவர் அப்பவே மறுத்துறாரு. இதை IEEE அதாவது IEEE அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப்
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்னு பெரிய அமைப்பு இருக்குது யூஎஸில். 160 நாடுகளுடைய பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் ரேடியோ அலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக உள்ளவர் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பூஜ்ஜியம் கண்டுபிடிச்ச ஆரியப்பட்டார். பூஜ்ஜியம் இல்லைன்னா எனக்கு எதையுமே நம்ம வந்து என்னால் கூட்டவோ பெருக்கவும் முடியாது. பூஜ்ஜியம் தான் முக்கியம். அதை கொடுத்து நம்ம ஆரியப்பட்டாங்கிற பாரத நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்காக தான் உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் பாரத நாட்டுக்கு மிகவும் கடமைப்பட்டது. உலகத்தில் கூட்டுவதற்கு, கழிப்பதற்கு, எண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்தது பாரதம் தான் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாரதம் நம்ம உலகத்துக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட பாரதத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோங்கிறது நம்ம பெருமைக்குரிய விஷயம். 3வது விஷயம் நான் வந்து இந்த ஆனைமங்கல செப்பேட்டை பற்றி பேசினேன். அதை நான் தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். 4வது நான் சொன்னது வந்து விஷன் 2047. அதாவது 2047 100 ஆண்டுகள் நம்ம சுதந்திரம் பெற்று நிறைவு செய்ய இருக்கிறோம். அப்போ ஒரு வளர்ந்த பாரதமா, வல்லரசு பாரதமா, உலகத்துக்கு வழிகாட்டும் நாடாக நம்ம நாடு இருக்கணும்னு நம்ம முயற்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்குரிய எல்லாரும் மனசுலையும் கொஞ்சம் இருக்கு. நிச்சயமாக அது சாத்தியம் தான். ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து பொருளாதார வளர்ச்சி வரைக்கும் எல்லாத்துலேயுமே நாம் வந்து சிறப்பாக விண்வெளி, விளையாட்டுத்துறை ஒவ்வொன்றுலையும் நம்ம சாதிச்சுட்டு வரோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரமாண்டமான வளர்ச்சியாக இருக்குது. உதாரணம் வந்து செனாப்பில், காஷ்மீரில் செனாப்பில் ரயில்வே பாலம் உலகத்திலே மிக உயர்ந்த பாலம். இயற்கை பேரிடர் வந்தாலும் தாங்கக்கூடிய பாலம். அதில் வந்தே பாரத் ட்ரெயின் போட விட்டுருக்குறோம். அது உலகத்திலே மிகப்பெரிய பாலம். அதே மாதிரி பிரம்மபுத்திராவில் கட்டியிருக்கக்கூடிய 30 கிலோமீட்டர் ரயில்வே 6 வழி பாதை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடர் காலத்தில், ஒரு போர்க்காலங்களில் ஃப்ளைட்டு இறங்குற அளவுக்கு ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மதுரையில் எடுத்துட்டோம்னா காரைக்குடிக்கு இன்னொரு 1 ஹவரில் போகிற மாதிரி 4 முடிஞ்சு திறக்க போகிறாங்க. மதுரை டு செங்கோட்டை. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. உலக தரத்துக்கு இணையாக இருக்குது. ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் தான் ஒரு பொருள் ஒரு போர்ட்டுக்கு போகணும், ரயில்வே ஸ்டேஷன் போகணும், ஒரு ஏரோட்ராம் போகணும் அப்படின்னா ஈஸி டு அரைவாக இருக்கணும். அதுக்கு மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். சைனாவுக்கும் நமக்கும் பொருள்கள் 50% வரைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா காரணம் தான். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ டெவலப் பண்ணி ஈஸி டு ஒரு பொருளை செஞ்சிடலாம். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய செலவாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி ரொம்ப நமக்கு ஃபாஸ்ட் ஆகுது. டைம் மிச்சம், ஃபியூல் மிச்சம், கார்பன் டை ஆக்சைடு வண்டி வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு வந்து அளவு குறையும். இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இப்போ 2 லட்சம் கோடிக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் எதிர்பார்த்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பருவநிலை மாற்றம் முக்கியமாக நாம் 26% வரைக்கும் சோலார் பவர்லேயே நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியா முன்னேறி இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டியை குறைக்கணும், வாட்டர் அளவாக செலவழிக்கணும், மின்சாரத்தை அளவாக செலவழிக்கணும். நம்மளும் அது கட்டுப்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் விட்டாச்சு. அதெல்லாம் வந்து தண்ணீரில் இயங்கக்கூடிய ட்ரெயினாக விட்டுருக்குறோம். 4வது நாடாக சேர்ந்துருக்கோம். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதாவது எரிபொருள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட நம்ம நாடு ஸ்டடியாக போயிட்டுருக்குன்னு எல்லா உலக பொருளாதார அறிஞர்களும் மேற்கோள் காட்ட முடியும். அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் நாம் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறோம். பல விஷயங்கள், எல்லா விஷயங்களும் விண்வெளித்துறையிலேருந்து விளையாட்டுத்துறையிலேருந்து எல்லாத்துலேயுமே வளர்ந்து வரும். நிச்சயமாக நம்ம நாடு வந்து 2047 வளர்ந்த சக்தியாக, வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக எப்பவும் போல பயணிப்போம், ஒற்றுமையாக பயணிப்போம், வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம். இது நாங்கள் அசோசியேஷனில் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமாக கிளம்பி வரேன். தேங்க்யூ. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் இந்த சேனல் வழியாக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.